வெல்கம் டு இன்னைக்கு என்ன ரிவ்யூ. இன்றைக்கி நாம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோடு இருக்கிற பிரிங் ஹேர் பேக் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, ஒரு கண்ணு தெரியாத பொண்ணும் அந்த பொண்ணோட அண்ணனும் அவங்களோட அப்பா இறந்துட்டதால் ஒரு கேர்டேக்கர் வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் சில ஸ்ட்ரேஞ்சான திங்ஸ்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அதெல்லாம் என்னென்ன, இறுதியில் அவங்க 2 பேருக்கும் என்னாச்சு என்பதற்கான விடை தான் மீதி கதை. இப்போ வாங்க பாசிட்டிவ்ஸ் என்னென்ன, நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்ப்போம். பாசிட்டிவ்ஸ் என்னென்னா, படத்தில் நடிச்சிருந்த எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்தது. குறிப்பாக அந்த கேர்டேக்கராக வந்த லேடியோட பர்ஃபார்மன்ஸும் சரி, அவங்க வீட்டில் ஆலிவர்னு ஒரு குட்டி பையன் ஒருத்தன் வருவான், அந்த பையனோட பர்ஃபார்மன்ஸும் சரி ரொம்பவே அற்புதமாக இருந்தது. ஏன்னா படம் போக போக இவங்க 2 பேரும் அடுத்து என்ன பண்ண போகிறாங்களோன்ற ஒரு பதவதைப்பு இருந்துக்கிட்டே இருந்தது. அண்ணங்காரனும் அந்த ஆலிவரான குட்டி பையனும் வீட்டில் தனியாக கிச்சனில் இருக்கும்போது ஒரு சீக்வன்ஸ் வரும். அந்த ஹோல் சீனே பார்க்க வியர்டாகவும் ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருந்தது. இன்ஃபேக்ட் அந்த சீன்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்குமே ரொம்பவே ஹாண்டிங்காக அடுத்தென்னன்ற மோடில் போனது ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். படத்தில் வர மியூசிக்குமே ரொம்ப ஹாண்டிங்காக, அதே மாதிரி ஒவ்வொரு த்ரில்லிங்கான சீனையுமே நல்லாவே எலிவேட் பண்ணிச்சுன்னு தான் சொல்லணும். இப்போ வாங்க நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்ப்போம். நெகட்டிவ்னு எனக்கு ஃபீல் ஆனது ஒன்று தான். அது ஸ்டார்டிங்கில் ஒரு 30 to 45 மினிட்ஸுக்கு ஒரு ஸ்லோனஸ் ஃபீலை கொடுக்கும். அதை மட்டும் இவங்க கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலான்னு தோணுச்சு. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 4 கொடுப்பேன். இதில் அடல்ட் கான்டென்ட் இருக்குது, ஸோ ஃபேமிலியோடு பார்ப்பதை தவிர்க்கவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே எனக்கு ரொம்பவே ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். இதில் ஏதாவது நிறைக்குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவிடுங்க. தேங்க்ஸ்.